இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டம் ஜமகண்டி தாலுகா ஜம்பிகேடி கிராமத்தை சேர்ந்தவர் சித்தராயா மல்லேஸ்வரா. இவருடைய மனைவி கலாவதி, இவர்களுடைய மருமகள் கீதா. இந்த நிலைமையில் கீதாவுக்கு அவருடைய மாமனார் தினமும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெட்ரூமில் துணி மாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென உள்ளே புகுந்து அந்த மாமனார் அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார். இதனால் மனதளவிலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட கீதா இது குறித்து கணவரிடம் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்திருக்கிறார். மகனும் தன்னை எதுவும் கேட்கவில்லை என்று கருதிய மாமனார் இதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அடிக்கடி கீதாவை கற்பழிக்கும் நோக்கத்திலேயே கண்ட இடங்களில் தொட்டும் பலவந்தமாக கட்டிப்பிடிப்பதுமாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு காலை நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கீதாவை கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார் அந்த மாமனார். அவருடைய காமவெறியை பார்த்து ஆத்திரப்பட்ட மருமகள் கீதா வீட்டில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து மாமனாரின் தலையில் ஓங்கி வெறித்தனமாக அடித்திருக்கிறார். இதில் படுகாயமடைந்த மாமனார் சித்தராயா அலறி துடித்தபடி கீழே விழுந்துள்ளார். கணவனுடைய அலறல் சத்தம் கேட்ட மாமியார் கலாவதி வீட்டுக்குள் வந்து கீதாவை தடுக்க முயற்சி செய்திருக்கிறார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த கீதா மாமியாரையும் கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இதில் மாமனார் மாமியார் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த சவளகிரி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சடலங்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக விசாரணையும் நடத்தினர். அப்போது மாமனாரின் தொடர் பாலியல் தொல்லை தாங்க முடியவில்லை. சில நேரங்களில் வீட்டில் யாரும் இல்லை என்றால் என்னை கட்டிப்பிடித்து விடுவார். நாளுக்கு நாள் அவருடைய தொல்லை தாங்க முடியாததால் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததாகவும் தடுக்க வந்த மாமியாரையும் தீர்த்து கட்டியதாகவும் கீதா தெரிவித்திருக்கிறார். இதனை ஒட்டி கீதாவை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றார்கள். அதிபயங்கர கொலை சம்பவம் ஜம்பகேடி கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.